ஹலோ குட்டீஸ், இன்னைக்கு நாம் குருவாயூரில் இருந்த கேசவன்கிற யானையோட கதையை பார்க்கலாமா? இந்த கேசவன்கிற யானை 1913 பிறந்துச்சான். ஒரு ராஜா தன்னுடைய அரண்மனையை காப்பாற்றி கொடுத்தா குருவாயூரப்பனுக்கு ஒரு யானையை கொடுக்கறதா வேண்டிக்கிட்டாராம். அதற்காக நம்ம கேசவன் யானையை 1923 கோயிலுக்கு தராரு. ஆரம்பத்தில் சாதாரணமாக இருந்த இந்த யானை கோயில் பிரசாதத்தை சாப்பிட்டு குருவாயூரப்பன் மேலே பக்தியாக மாறிடுச்சு. இந்த யானை ஏகாதசின்னா விரதம் இருக்குமா குட்டீஸ்? நம்மளாலேயே விரதம் இருக்க முடியாது, ஆனால் ஒரு யானை அதுக்கு எப்படி பசிக்கும்? ஆனால் இந்த யானை விரதம் இருக்குமா? அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு ஏகாதசிக்கும் கோவிலில் புறப்பாடு நடக்கும். அப்போது எந்த யானை மேலே குருவாயூரப்பன் புறப்பாடு பண்ணலாம்ங்கிறதுக்காக சீவேலி ப்ரொசஷன்னு ஒரு ஏரியா இருக்கு இல்லையா, அங்கே காம்படிஷன் வைப்பாங்க. அதில் எப்போதும் கேசவன் யானை தான் ஃபஸ்ட்டு வருமா. பின்னாடி சாமியை முதுகில் தூக்கிக்கிட்டு சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுமா. இப்படியே காலம் போயிட்டுருக்க நம்ம கேசவன் யானைக்கும் வயசாயிடுச்சு. அதனால் ஒரு முறை ஏகாதசி காம்படிஷனில் செகண்டாக வந்துருச்சு. அதனால் கேசவனை ஓரமாக கட்டி போட்டுட்டு வின் பண்ண யானை எதுவோ அது மேலே சாமியை புறப்பாடு பண்ணலான்னு அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருந்தா இந்த கட்டி போட்ட சங்கிலியை கட் பண்ணிட்டு ஓடி வந்து முதுகு காட்டுதான் நம்ம கேசவன் யானை. இது மாதிரி ஒரு வாட்டி இல்லை, 2 வாட்டி இல்லை, பல தடவை கேசவன் யானை பண்ணுறதை பார்த்துட்டு கோயிலில் இருந்த நம்பூதிரிகள்லாம் பிரஷ்னம் போட்டு பார்த்தாங்க. அதில் குருவாயூரப்பன் சொன்னானா, கேசவன் இருக்கிற வரைக்கும் அவன் தான் என்னை தூக்கணும்னு சொல்லிட்டாரான். அதுக்கப்புறம் என்ன, நம்ம கேசவன் ஜாலியாக ஏகாதசி சாமியை புறப்பாடு பண்ணிச்சான். காலப்போக்கில் கேசவன் யானைக்கு ரொம்ப வயசாயிடுச்சு. 1976 நினைக்கிறேன். அந்த யானைக்கு தானே பகவானை அடைய போகிறோன்னு தோணிடுச்சு. நவமி வந்துடுச்சு, இன்னும் 2 நாளில் எப்படியாவது ஏகாதசிக்கு புறப்பாடு பண்ணிடணும்னு அது ரெடியாகிட்டு இருக்கு. ஆனால் கோயிலில் இருக்கிறவங்கெல்லாம் பயப்படுறாங்க. ஒரு யானை கோயிலுக்குள்ளே தவறிட்டா பின்ன கோவிலுக்கு கும்பாபிஷேகம்லேருந்து எல்லாம் பண்ணணுமே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. ஆனால் நம்ம கேசவன் யானையை தடுக்க முடியாதே, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்கெல்லாம் பயப்படுறாங்க. ஆனால் நம்ம கேசவன் யானை விட்டு கொடுக்கலையாம். விடிய காத்தால 3 மணிக்கெல்லாம் குருவாயூரப்பனை ஏகாதசி புறப்பாடு பண்ணி முடிச்சுட்டு அப்புறமா தள்ளாடி ரொம்ப தூரம் நடந்து போய் ஒரு கிரவுண்டுக்கு போய் கோவில் பக்கமாக திரும்பி குருவாயூரப்பான்னு கூப்பிடுற மாதிரி ஒரு சத்தம் போட்டு தந்தத்தை பூமியில் புதைச்சு அப்படியே உக்காந்து தன் கையால் ஒரு வணக்கம் சொல்லிட்டு அப்படியே பகவான் திருவடியை அடைஞ்சிருச்சான். இப்போ கூட குருவாயூரப்பன் கோவிலில் அதோட தந்தத்தையும் ஃபோட்டோவையும் வச்சுருக்காங்க குட்டீஸ். அது மட்டும் இல்லை, அது மறைஞ்ச இடத்துல ஒரு சிலை கூட வச்சுருக்காங்க. வருஷம் அந்த நினைவு நாளில் யானைகள்லாம் ஒரு புறப்பாடு பண்ணி அதில் ஒரு யானை கேசவனுக்கு ஒரு மாலை போடுமா. என்ன குட்டீஸ், ஸ்டோரிஸ் பிடிச்சிருந்ததா? நீங்கள் குருவாயூரப்பன் கோயில் போனால் கட்டாயமாக கேசவன் யானையை பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த ஸ்டோரியை ஷேர் பண்ணுங்கள். மேலும் ஸ்டோரிஸ் கேட்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ குட்டீஸ், பாய்.